Hi friends, welcome back to my channel. நம்ம இன்னைக்கு பார்க்க போற சோப் என்ன சோப்புனா முகப்பருவை வந்து நிரந்தரமா போக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் சோப் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரும பிரச்சனைகளை நீக்கக்கூடிய ஒரு சிறந்த சோப். அது என்ன சோப்புனா வேப்பிலை சோப்பு தான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த சேனலை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு நம்ம வேப்பிலை எடுத்துக்கலாம். வேப்பிலையை நல்லா க்ளீன் பண்ணிட்டு இந்த மாதிரி உருவி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். அரைக்கும் போது தண்ணி வந்து வேணும்னா கொஞ்சம் லைட்டாக ஒரு ஸ்பூன் அளவு ஊற்றிக்கோங்க. நிறைய தண்ணி ஊற்றாதீங்க. நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இந்த அரைச்சி எடுத்ததை வந்து நம்ம ஒரு வடிகட்டி வச்சு அதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த ஜூஸ் மட்டும் நமக்கு போதும். ஜூஸை மட்டும் நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு. இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறமா கிளிசரின் சோப் பேஸ் எடுத்துக்கலாம். இந்த சோப் பேஸ் வந்து அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. சப்போஸ் வந்து இந்த கிளிசரின் சோப் என்னால் வாங்க முடியல, இந்த பேஸ் வாங்க முடியல அப்படிங்கிறவங்க வந்து கிளிசரின் சோப்பான பியர் சோப்பில் கூட இந்த மாதிரி செய்யலாம். இந்த பேஸுக்கு பதிலாக பியர் சோப் வந்து யூஸ் பண்ணுங்கள். இந்த பாராக இருக்கவும் நான் வந்து சீக்கிரம் மெல்ட் ஆகணுங்கிறதுக்காக குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததை வந்து இந்த மாதிரி டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம வச்சு மெல்ட் பண்ணி எடுக்கணும். தண்ணி வச்சு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இதை வச்சுடுங்க. இது வச்சதுக்கப்புறம் இது நல்லா மெல்ட் ஆகிடும். நமக்கு நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி தண்ணியை நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த வேப்பிலை லிக்யூடை வந்து ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். நான் இந்த கிளிசரின் சோப் பேஸ் வந்து நான் ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். அதாவது ஒரு சோப் செய்கிற அளவு எடுத்திருக்கேன். அந்த 100 கிராமில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு இந்த வேப்பிலை லிக்விடு கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். வேப்பிலை வாசனை வரும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சென்ட் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மோல்டில் வந்து தேங்காய் எண்ணெய் தடவிட்டு அதில் வந்து இதை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஒரு 4 to 5 ஹவர்ஸ் வந்து வெளியில் அப்படியே விட்டுருங்க. இல்லைன்னா ஃப்ரீசரில் ஒரு 1 ஹவர் வச்சு எடுத்துக்கோங்க. நான் ஃப்ரீசரில் தான் வச்சு எடுத்திருக்கேன். ஃப்ரீசரில் வச்சு எடுத்தாச்சு. பாருங்க சோப்பு வந்துடுச்சு. இந்த சோப் வந்து நம்ம சரும பிரச்சனை எல்லாத்தையும் வந்து தீர்க்கக்கூடியது. அது மட்டும் இல்லை, முகப்பருவை வந்து நிரந்தரமாக போக்கக்கூடிய ஒரு சிறந்த சோப் வந்து இந்த வேப்பிலை சோப். இதை ரெடி பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.